السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்பு அனைத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் பிரயாணப்புறம் கொள்கை நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். இந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிய சில விஷயங்களை நாம் தொடராக அறிந்து வருகின்றோம். அதிலே ஒன்று முதுமை பருவம், தள்ளாத வயது. ஹதீஸ்ல 2 வகையான வார்த்தை வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துஆவை செய்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹரமி, யா அல்லாஹ், நிச்சயமானவரிடத்திலே முதுமையை விட்டும் பாதுகாவ தேடியிருந்தாலும் சொல்வார். ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அருதலில் உம்முரி, யா அல்லாஹ், தள்ளாத வேதியை விட்டும் உடத்திலே பாதுகாவ தெரியும் என்பதாக பெருமானார் சொன்னார்கள். தள்ளாத வேதனா என்ன, அறுதலூர் உம்முர்னா என்ன? குர்ஆனுடைய விரிவுரையாக கூறுகிறார்கள். 75 வயதை பெருமானார் இந்த விளக்க சொல்றார். தள்ளாத வயது முதுமை பருவம்னா 75 வயது. அதை விட்டு பெருமானார் பாதுகாவல் தேடினார் என்று சொன்னால், பொதுவாகவே பெருமானார் சொன்னாங்க, ஆமால் உம்மத்தி மாபேத சித்தீர வசந்தை, என்னுடைய உம்மத்தினுடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுன்னு சொன்னான். உம்மத்துடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதையும் தாண்டி ஒருவர் வாழுகிற நேரத்துல அல்லாஹ் தன்மை இப்படி ஒரு துஆவை செய்ய வேண்டும். எப்படின்னா, அல்லாஹ் தள்ளாத வயதை விட்டும் நான் உலகத்திலே பாதுகாவல் தெரிகிறேன். சில பேருக்கு அல்லாஹ் முதுமையை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், வலிமையை கொடுக்கிறார். அது மிக சந்தோஷமான காரியம் தான், சந்தோஷமான காரியம். ஏன்னா பெரும்பாலான ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, சிறந்த மனிதன் யார் தெரியுமா? ஹைருல் மரி மன் தான உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. யாருக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்து அதில் நிறைய வணக்கங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தாரோ அவன் பாக்கியசாலின்னு பெருமானா சொல்லுவான். சிறந்த மனிதன் சொன்னான். நிறைய வயசு இருக்காது, ஒரு 75 வயசு 85 வயசு இருக்கா, தொழுகிறாரு, பாக்கியசாலி தான். நான் கூட ஒன்று சொல்லியிருந்தேன், வரானரிக்கு ஒரு தடவை புராணம் வந்து போயிருந்தோம். போயிருப்போம். அந்த வீட்டுக்காரரே பேரம்பேத்தி இருந்தவர் ஃபர்ஸ்ட் குழுவில் உட்காந்துருந்தா. அவர் சொன்னாரு, அம்மா வந்து உங்களை பார்க்க வர்றாங்க. நாங்க யோசனை பண்ணி பார்த்தோம், இருக்குங்க உங்க அம்மா மேலே கூட்டு வரீங்க, நாளைக்கு கீழே வரோம். இல்லை அவங்க மேலே வரேன்னு சொல்றாங்க சார், இங்க இருங்க, இந்த கூட்டு வந்துடுங்க. அந்த அம்மாவுக்கு 90 வயசு இருக்கும். மேலே ஏறி வராங்க, படியே வர்றாங்க. சொல்லிடுவாங்க. அம்மா அவர் சொன்னாரு, எங்க அம்மா விடாம தகஜ தொழுகிறாங்க சார். இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு, நம்ம என் ஃபஜ்ருக்கு எதிர்க்கிறதே பாடாது. ஏமா நாங்க கீழே வந்திருக்கோம். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆலிம்களை நாங்க வந்து சந்திக்காதான் சொன்னது கண்ணியம், நீங்க கீழே இறங்கிறாரு, நீங்க என்னைக்கும் நேரதா இருக்கா. சில பாக்கியமான மக்கள் வாழத்தை செய்யறாங்க. அத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் நீண்ட ஆபத்தை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்காங்க. நிறைய வழக்குகள் செய்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள். முதுமைனா என்ன அர்த்தம் நல்லா விளங்கணும். முதுமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, தள்ளாத வயது. தள்ளாத வயதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, என் வேலையை என்னால் செய்ய முடியாத அளவுக்கு முதுமை வருவதை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு கேட்டார். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டது, உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்படுறது, இபாதத் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுக்கப்படுறதுனா பாக்கியசாலிகள். சரி, ஏன் பெருமானார் இப்படி ஒரு துஆ செய்தாங்க? சிறந்த மனிதருக்கு அடையாளமாக நீண்ட ஆழ வாழ்வதையும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை சொல்ல பெருமானார் ஏன் வந்து இப்படி ஒரு துஆ செய்தார்கள்? யாரெல்லாம் முதுமை வருவதை விட்டும் தள்ளாத பருவம் வருவதை விட்டு எடுத்து உடனே பாதுகாப்பு தெரியும் ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அறிஞர் ஒரு மக்களுக்கு 5 வகையான விளக்குகளை சொல்றாங்க. முதல்ல சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயதிலே அந்த மனிதன் என்ன செய்கிறார் அப்படின்னா,
அவருடைய உடல் வலிமை குறைந்து போகிறது. உடல் வலிமை அவருக்கு குறைந்து போகிறது. வயசாக ஆக உடல் வலுக்கு கொடுக்குவோம் இல்லையா? அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே சொல்வார், மனிதனுக்கு அல்லாஹு தஆலா 3 வகையான காலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு 3 வகையான காலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்வார், வல்லாஹு ஹலகக்கும் யுவாஃபிக், அல்லாஹு தஆலா உங்களை பலகீனமாகத்தான் படைத்தார். அம்னத் சிறுபிராயம் என்பது பலகீனமான பொருள். சும்மபாத மின்பாதி லோஃபில் கூவா, அந்த இதுக்கு பிறகு அந்த பலகீனத்துக்கு பிறகு அல்லாஹு தஆலா சக்தியை கொடுக்கிறார். வாலிப பருவம் சக்தியான பருவம். அதுக்கு பிறகு வரக்கூடிய பருவத்தை அல்லாஹு தஆலா கூறுவார், மேம்பாதி கூவத்தின் அந்த சக்தியான பருவத்துக்கு பிறகு வரக்கூடிய அந்த பருவம் இருக்கிறது, அது லோஃபோ ஷைபா, அது ஒரு முதுமை பருவம் அல்லாஹு தஆலா சொல்லுவார். அந்த முதுமை பருவத்தை அல்லாஹு தஆலா பலகீனமான பருவம்னு சொல்லுவார். பெருமானார் அவர்கள் ஏன் இந்த முதுமை பருவத்தை விட்டு பாதுகாவல் தேர்ந்தாங்க அப்படின்னா, மனிதன் தன்னுடைய சக்தி இழந்து விடுகின்றார், பலகீனமாகி விடுகிறார். அதனால என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது சொல்றாங்க, அவருடைய அறிவு மங்கி போய் விடுகின்றது. அறிவு மங்கி போயிருந்தா இது அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு நினைவாக்கு குறைந்து போகும். அல்லாஹ் தஆலா தன் திருமறை சொல்வா இல்லையா, கைதா யாலம அவர் ஒரு காலத்திலே அறிந்தவனாக இருக்கின்றார், அதுக்கு பிறகு அவன் அறியாதவனாக ஆகிவிடுகிறான். அவருக்கு மறதி ஏற்பட்டு போகும். அதனால அந்த மறதி ஏற்பட்டு அவன் சிரமப்படுவதை விட்டும் அவன் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி இப்படி ஒரு துஆ செய்தார்கள். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக இருக்கிறார்கள், அவருடைய தோற்றங்கள் மாறி போகும். உடல் எல்லாம் என்ன செய்யற சுருக்கம் ஏற்பட்டு, அவருக்கு என்ன செய்யறது வழுக்கை தலை ஏற்பட்டு, அவருடைய பார்வை வங்கி போகி, அவருடைய உடல் உறுப்புகளிலே மாற்றங்கள் சிதைவுகள் ஏற்படுகிறது. நான் முதல்ல சொல்றது பலகீனம். இரண்டாவது அறிவு மங்கி போகும். மூன்றாவது உடல் உறுப்புகளிலே வந்துகிட்டு என்ன செய்யறது மாற்றம் ஏற்பட்டு போகும். அல்லாஹ் தஆலா திருமணத்தில் வாய்லையா, வமன் ஆன்மீர்கள் நக்ஸுஃபில் ஹல்க், முதுமை பருவ வருகிற நேரத்திலே படைப்பிலே நாம் சிதைவை ஏற்படுத்துவோம், பலகீனத்தை ஏற்படுத்துவோம் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்ப கூட உறுப்புகளை என்ன ஏற்பட்டு போகிறது, மாற்றங்கள் ஏற்பட்டு போகிறது என்பதா இருபுறம் எழுதுறார். நாலாவதாக சொல்றாங்க அப்படின்னா, வணக்கத்தை செய்வதை அவன் பலகீனமாக போகின்றான். ஒன்றென செய்யறது உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாங்க, சந்தோஷக்கூடிய விஷயம். அது இல்லாமல் ஒரு ரொம்ப வயசாயிருச்சு, அவனால எந்த இபாதத்தும் செய்ய முடியல, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு போகும். ஆனால் இதை நான் இன்னொரு விஷயத்தையே கவனிக்கிறேன். சொன்னாங்க, எந்த மனிதர் தன்னுடைய இளமை பருவத்திலே வணக்கம் செய்யக்கூடியவராக இருந்தார், முதுமையின் காரணமாக அந்த வணக்கத்தை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அவர் வாலிபத்திலே எந்த வணக்கத்தை செய்தாரோ அதை அவர் மௌத் வரைக்கும் செய்தார் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். பெருமானா திருவாங்க ஒரு முக்கியம் உள்ளூர்ல இருந்த போது என்ன செய்த வணக்கங்கள் செய்தார், அவர் முசாதிர் பயணத்திலே இருக்கிற அந்த வணக்கத்தை செய்ய முடியலைன்னா, அவர் உள்ளூரிலே இருந்து எந்த வணக்கத்தை எப்படி செய்தாரோ அந்த நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படுவதா பெருமானா சொல்வார். அது அல்லாஹ்வுடைய அருள். அப்ப என்ன சொல்றாங்க, சொல்றாங்க அப்படின்னா, அவர் வழக்கு செய்ய இயலாபோலா ஆகிவிடுகின்றார். அதாவது பெருமாவா பாதுகாவல் தேடினார். ஐந்தாவதாக சொல்றாங்க அப்படின்னா, அவர் சிறு குழந்தையாக ஆகிவிடுகின்றார். சின்ன பிள்ளையாரு சின்ன பிள்ளை மாதிரியே ஆய்வார். சின்ன பிள்ளையாரு செய்யறோம் ஆங்கிய விட்டு செய்வார். அவர் பிடிவாதம் முயலுமாறு பேசுறதே பேசிட்டு இருப்பாரு. சில நேரத்திலே சிறு பிள்ளைகள் மாதிரி அதே இடத்திலே செய்வாங்க. சிறுநீர் கழிக்குதல், மனம் கழிக்குதல் போன்ற காரியத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால அந்த பிள்ளைகளுக்கு மற்றவருக்கு சிரமமாக இருக்கும். மற்றவர் அவர் மீது வெறுப்பு ஏற்படுவதற்கு காரணமாக அது போய்விடுகின்றது இருக்கு இல்லையா? சில நேரங்கள் ரொம்ப வயசாயிடுறாங்க, அதை யாரும் பார்க்க முடியுது. நம்ம வெளியில சொல்லுவா பார்க்கவே அது மிகப்பெரிய துர்வாரை, அதை சுத்தம் செய்தல் என்பது, அவரை பராமரிக்குதல் என்பதெல்லாம் மிகப்பெரிய கஷ்டமான நிலை ஏற்படுகிறது. தானும் செய்ய முடியவில்லை, அதை பொறுத்தவரை ஆளை போட்டு செய்யலாம், அதுக்கு ஒரு பெரிய செலவோடு செய்யப்படுகிறது. அது வசதி என்ன பிரச்சனை, வசதி செய்ய முடியும்.
இது மாதிரியான நிலைகள் ஏற்பட்டு அந்த குடும்பத்தார் சிரமப்படுவதை விட்டும் அதே நேரம் அந்த குடும்பத்தார் அவர் மீது வெறுப்பு ஏற்படுவதை விட்டு பாதுகாப்பதற்காகத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுமை விட்டுகளை பாதுகாப்பாயாக. அருணர் உம்மு தள்ளாத வயலை விட்டு கூட சுருக்க வயலை சொல்றாருன்னா உங்களுக்கு யாரெல்லாம் என் பேரு என்னால் செய்ய முடியாத அளவுக்கு முதுமை ஏற்படுவதையும் தள்ளாத பருவத்தை விட்டு இதை பாதுகாப்பாயாக. ஆனால் வான் கலனிட உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், உன்னை வணக்கம் செய்தவனாக வாழ வேண்டும், உன்னுடைய வணக்கத்தை செய்த நிலைமையிலே இந்த உலகத்தை விட்டு விடைபெறணும் கேட்க முடிஞ்சு. அடுத்த பயன் கேட்டா அதே நேரத்திலே முதுமை பருவத்தை உடையவர்களை அந்த முதியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவரை சங்கை செய்ய வேண்டும், அவரை பராமரிக்க வேண்டும் என்பதையெல்லாம் மாற்ற ஒரு புறத்திலே கொள்கிறார். பாதுகாப்பு இன்னொரு புறத்திலே அந்த முதியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று குடும்பத்தினர்களுக்கு சமுதாயத்திற்கு மாற்றம் சொல்லித் தருகிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், உங்களிலே பெரியவர்களை கொண்டுதான் உங்களுடைய பெரியவர்களோடு தான் பரக்கத்திற்காக பெருமாள் சொல்வாங்க. உங்களுடைய வீட்டுக்கு பரக்கத்து என்னன்னா உங்க வீட்டில் எந்த அளவுக்கு பெரியவர்கள் இருக்கிறார்களோ அவர் கண்ணியப்படுத்தப்படுகிறாரோ அவர் பராமரிக்கப்படுகிறாரோ பாதுகாக்கப்படுகிறாரோ அந்த அளவுக்கு அந்த வீடு பரக்கத்தா விடுவா பெருமாள் சொல்வாங்க. வயசுல பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, இன்னமா குன்சருனோ துருசக்கும், உங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படுவது, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வழங்கப்படுவது உங்களுடைய பலகீனமானவரை புனிதா பெருமானா சொல்லுவாங்க. பலகீனமானவரை யார சொல்லுவாங்க? 3 வகையான மக்களை பெருமானா சொல்றாங்க. ஒன்று பெண்கள், இரண்டாவதாக குழந்தைகள், மூன்றாவதாக முதியவர்கள். அப்ப நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற வயதான பெரியவர்கள், அதாவது பெற்றோர்கள், அது மாதிரி நம்முடைய பிள்ளைகள், அதாவது சம்பாதிக்க முடியாத படிக்கின்ற அது மாதிரியான பிள்ளைகள், அவன் நம்முடைய மனைவிமார்கள், அது மாதிரி பிரிவில்லைகள், இவர்களை கொண்டுதான் நமக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது. சில பெருமானா சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம சம்பாதிச்சுதான் அவங்களை காப்பாற்ற என்பதாக அல்ல, அதனை கூட நமக்கு ரிஸ்கிலே வரக்க செய்கின்றோம். அதாவது நமக்கு ரிஸ்கிலே வரக்கத்தின் மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய உதவி கிடைப்பதற்கு அவர் காரணமாகி போகிறது. இது அந்த குடும்பத்தினாருக்கு பெருமானா சொல்லுவாங்க. சமுதாயத்துக்கு பெருமானார் வசியை சொல்லுவாங்க, எந்த வாலிபர் வயோதிகரை கண்ணியப்படுத்துகின்றாரோ அந்த வாலிபருடைய வயதான காலத்திலே அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களை எல்லாம் ஏற்படுத்துவாங்க பெருமானார் சொல்லுவாங்க. ஒரு வாலிபர் இப்ப இங்க இருக்கு, ஒரு வயதானவர் தெரியாதவர் யாருக்கு நமக்கு தெரியாது, ஒரு வயதானவர் இருக்காங்க, அவங்க கண்ணியப்படுத்துறீங்க, அவங்களுக்கு உதவி செய்வீங்க, அவங்க நடக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ நீ ஒரு உதவி செய்யறீங்க, செய்யணும் பெருமாதோ சொல்றாங்க. ஒரு வயதானவரை கண்டால் அந்த வயதானவரை இந்த வாலிபர் கண்ணியப்படுத்துகிறாரோ பெருமானார் சொல்றாங்க, அந்த வாலிபருக்கு அல்லாஹ் தஆலா 2 பாக்கியங்களை கொடுக்கிறான். ஒன்று, வயதாகிற காலம் வரைக்கும் நீண்ட காலம் வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். அதே நேரத்தில் 2ஆம் நாக்கு அவருடைய முதுமை பருவத்திலே அவரை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவார் சொன்னாங்க. அதனால 2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. யா அல்லாஹ், என்னுடைய வேலை என்னால் செய்ய முடியாத அளவுக்கு முதுமை ஏற்படாமல் என்னை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். 2வது செய்தி, முதியவரை கண்டா அவருக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உடலாகவும் பொருளாகவும் அவருக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கின்ற அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கிறார். இதை கேட்டவனை கடைபிடிக்கலாம். சுபாலகதி சுபாலகல்லாஹு பிஹம்தி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.